நீங்க சாதாரணமா கடையில வாங்கி குடிக்கக்கூடிய கூல் ட்ரிங்க்ல இருந்து நீங்க தங்கி இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட் வரைக்கும் இந்த ஒரு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 10 பேர் இல்லைன்னா உருவாகியே இருக்காது. அப்படி என்னதான்டா லிஸ்ட்னு கேட்டீங்கன்னா இதுதான் இந்தியாவின் டாப் 10 பணக்காரர்களுடைய லிஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 10 பணக்காரர்களுடைய லிஸ்ட்டை தான் பார்க்க போறோம். அப்படி எவ்வளவுதான்டா இவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 கோடி மக்கள் ஒன்னா சேர்ந்து வருஷத்துக்கு மாடா உழைச்ச ஒரு அமௌண்ட்டை சம்பாதிப்பாங்கல்ல, அந்த அமௌண்ட்டை இந்த 10 பேர் மட்டுமே வருஷத்துக்கு ஈஸியா சம்பாதிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பணக்காரர்கள் தான் இவங்க. டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி யாதனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்பர் 10 ரவி ஜெய்பூரியா. ராஜஸ்தானை சேர்ந்த 69 வயதான தொழிலதிபர் தான் இவர். இவருக்கு கீழே ஆர்ஜே கார்ப் அப்படிங்கிற நிறுவனம் இருக்கு. அந்த ஆர்ஜே கார்ப்புக்கு கீழே வருண் பேவரேஜ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு. இந்த வருண் பேவரேஜ் லிமிடெட் தான் நீங்க தினமும் குடிக்கக்கூடிய எல்லா வகையான கூல் ட்ரிங்க்ஸையும் தயாரிக்கிறாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? டே போடா, நான் பெப்சி 7up தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா அந்த பெப்சி 7up தயாரிக்கிறதே இவங்க தான். அதாவது உலகின் மிகப்பெரிய நிறுவனமான பெப்சிகோவானது நேரடியா இந்தியாவில் அவங்களுடைய பொருட்களை விற்பனை செய்ய முடியாதுல்ல, அதனால இவங்க இந்த வருண் பேவரேஜ் லிமிடெட் கூட அக்ரிமெண்ட் வச்சுக்கிட்டு அவங்க மூலமா இந்தியாவில் வந்துட்டு அவங்களுடைய பொருட்களை விற்பனை செய்யறாங்க. அந்த வகையில பெப்சி 7up, மவுண்டன் டியூ, டிராபிகானா, ஸ்லைஸ், ஃபிஷ் மாதிரியான பேவரேஜஸை இவங்க தான் உற்பத்தி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போனால் எப்பவுமே வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுப்பீங்கள, அந்த வாட்டர் பாட்டிலேயே ஃபேமஸ் வாட்டர் பாட்டிலான ஆக்வாஃபினாவையும் இவங்க தான் தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லிப்டன் கிரீன் டீ, ஸ்டிங் மாதிரியான பேவரேஜஸையும் இவங்க தான் தயாரிக்கிறாங்க. அதோட பெப்சிகோவின் இன்னொரு ஃபேமஸ் தயாரிப்பான குர்குரேவையும் இவங்க தான் தயாரித்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்தியாவில் நம்ம வாங்கி டெய்லி பயன்படுத்தக்கூடிய அன்றாட பொருட்கள் பலவற்றை இந்த விபிஎல் தான் தயாரித்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இந்த விபிஎல்லின் ஓனரான ரவி ஜெய்பூரியா இந்தியாவிலேயே டாப் 10 பணக்காரர்கள் பட்டியலில் 10வது இடத்துல இருக்காரு. இவருடைய சொத்து மதிப்பு $17.4 பில்லியன், அதாவது இந்திய ரூபாய் மதிப்புப்படி 1,15,000 கோடி ரூபாய். நம்பர் 9 குஷால் பால் சிங். இந்த லிஸ்ட்லயே ஓல்டஸ்டான பிசினஸ்மேன் இவர் தான் சொல்லலாம். 92 வயசான இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் டிஎல்எஃப் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியை வச்சிருக்காரு. டிஎல்எஃப் யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. 2008 இருந்து 2012 வரைக்கும் ஐபிஎல் ஹோஸ்ட் பண்ணதே இந்த ஒரு நிறுவனம் தான். இந்த ஒரு நிறுவனம் எதுக்கு ஃபேமஸ்னு கேட்டீங்கன்னா இந்த டிஎல்எஃப் நிறுவனமானது முழுக்க ரியல் எஸ்டேட்டுக்கு தான் ஃபேமஸ். மும்பை, டெல்லி மாதிரியான முக்கியமான நகரங்கள் இருக்கக்கூடிய முக்கால்வாசி பில்டிங்ஸ் இந்த டிஎல்எஃப் கட்டினது தான். அது மட்டும் இல்லாம இந்தியாவின் மிகப்பெரிய மாலான டிஎல்எஃப் மாலையும் இவங்க தான் வச்சிருக்காங்க. அந்த மாலானது நொய்டாவில் இருக்குது. அதோட சேர்ந்து ஒரு கோல்ஃப் கோர்ஸையும் வச்சிருக்காங்க. இவங்க முழுக்க ரியல் எஸ்டேட் அண்ட் அப்பார்ட்மெண்ட் பில்டிங்ஸை கட்டுறதையே ஃபோக்கஸாக வச்சிருக்காங்க. அந்த தொழில் தானே இந்தியாவிலே மிக சிறந்த தொழில். ஸோ அதனாலேயே இவங்க இந்தியாவின் டாப் 10 பணக்காரர்கள் பட்டியலில் 9வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. குஷால் பால் சிங் கிட்டத்தட்ட 1,54,000 கோடி ரூபாயை அவருடைய அக்கௌண்ட்ல வச்சிருக்காரு. அமெரிக்க மதிப்புல சொல்லணும்னா $18.6 பில்லியன். நம்பர் 8 ராதாகிருஷ்ணன் தமானி. மும்பையை சேர்ந்த 69 வயதான தொழிலதிபர் தான் இவரு. இவருக்கு கீழே அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் இயங்குது. இந்த நிறுவனமானது இந்தியாவிலேயே மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் செயினை வச்சிருக்காங்க. இந்த நிறுவனமானது டிமார்க் அப்படிங்கிற சூப்பர் மார்க்கெட்ஸை இந்தியா ஃபுல்லா பரவலா வச்சிருக்காங்க. இந்தியா ஃபுல்லா இந்த நிறுவனத்துக்கு 365 சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கு. அதாவது இந்தியா ஃபுல்லா 365 டிமார்ட்ஸ் இருக்கு. இந்த டிமார்ட்ஸ் மூலமாவே அவங்களுக்கு நிறைய வருமானம் வருது. அந்த ஒரு வருமானத்தாலேயே இந்த நிறுவனத்தை ஓன் பண்ணி இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் தமானி இந்தியாவின் மோஸ்ட் வெல்த்தியஸ்ட் பர்சன் லிஸ்ட்ல 8வது இடத்தை பிடிச்சிருக்காரு. இவருடைய சொத்து மதிப்பு $21.6 பில்லியன். அதாவது இந்திய ரூபாய் மதிப்புப்படி 1,86,000 கோடி ரூபாய். சிம்பிளா சொன்னா இவர் ஒரு மளிகை கடை ஓனர் தான். வெறும் மளிகை கடை வச்ச இவர் 1,86,000 கோடி ரூபாயை சொத்தா வச்சிருக்காரு. நாமளும் பேசாம மளிகை கடை ஆரம்பிப்போம். நம்பர் 7 சைரஸ் பூனாவாலா. பூனேவை சேர்ந்த 83 வயதான தொழிலதிபர் தான் இவரு. இந்த லிஸ்ட்லயே மிக ரீசெண்டா இடம் பிடிச்சவர் தான் இவர்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் வச்சிருக்கக்கூடிய நிறுவனத்துடைய பேரு சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. இன்னுமா தெரியல, இவங்க தான் கோவிஷீல்டை தயாரிச்ச நிறுவனம். இந்தியாவில்
இந்தியாவில் கோவிஷீல்டு தயாரித்து விற்பனை செஞ்ச நிறுவனம் இவங்க. அதனாலேயே இந்தியாவின் பணக்காரர்கள் பட்டியலில் சைரஸ் எஸ் பூனாவால் இடம்பெற்றிருக்காரு. கோவிஷீல்டு மட்டும் கிடையாது, ஸ்புட்னிக் வியையும் இவங்க தான் அதிகமாக விற்பனை செஞ்சுருக்காங்க. கோவிட் காலகட்டத்தில் ஸ்புட்னிக் வி கோவிஷீல்டு தான் அதிகமாக எல்லாருக்கும் தேவைப்பட்டதால் அதிக அளவு அதை விற்பனை செஞ்சதாலையும் இவங்க தான் இந்தியாவின் மோஸ்ட் பணக்காரர்கள் பட்டியலில் 7வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. சைரஸ் பூனாவாலா கிட்டத்தட்ட 22.4 பில்லியன் டாலர் சொத்து மதிப்பை வச்சிருக்காரு. அதாவது இந்திய ரூபாய் மதிப்படி 1,87,000 கோடி ரூபாயை இவருடைய பாக்கெட்ல வச்சிருக்காரு. இவர் மூலமா நம்ம என்ன கத்துக்கலாம்னா, ஒரு வாய்ப்பு வருதுன்னு சொன்னா டக்குன்னு அதை தக்க வச்சுக்கணும். மார்க்கெட்ல ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு அதிகமா டிமாண்ட் இருக்குன்னு சொன்னா உடனே அந்த பொருளை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிடணும்னு சொல்லிட்டு இவர் மூலமா கத்துக்கலாம். நம்பர் 6 குமார் பிர்லா. பிர்லா குரூப்ஸ் பற்றி தெரியாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் ஒரு காலகட்டத்தில் நம்பர் 1 பணக்காரர்களாக இருந்தவங்க தான் இந்த பிர்லா குடும்பத்தினர். இந்த பிர்லா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆதித்ய பிர்லாவின் மகன் குமார் பிர்லா தான் இந்த லிஸ்ட்ல 6வது இடத்தை பிடிச்சிருக்காரு. 57 வயதான குமார் பிர்லா பூனேவை சேர்ந்தவர். இவர் ஆதித்ய பிர்லா குரூப் அப்படிங்கிற கம்பெனியை நடத்திட்டு இருக்காரு. இந்த ஆதித்ய பிர்லா குரூப் ஆனது பினான்சியல் ரிலேட்டட் கம்பெனியை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அலுமினியம் மற்றும் காப்பரை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனியும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஐ சிம் இருக்குல்ல, அந்த விஐ சிம்முக்கு சொந்தக்காரங்க இந்த பிர்லா குரூப்ஸ் தான். அது மட்டும் இல்லாம நீங்க கடைக்கு போய் நிறைய பிராண்டடான கிளாத்ஸ் வாங்குவீங்கல்ல, அந்த கிளாத்தையும் இவங்க தான் ஓன் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆலன் சோலி, பீட்டர் இங்கிலாந்து, அமெரிக்கன் ஈகிள், லூயி பிலிப்பி, வேன் யூசன், இதெல்லாம் கேட்கும்போது இது ஏதோ வெளிநாட்டு கம்பெனியோடது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே ஆதித்ய பிர்லா தான் இந்த கம்பெனிஸ் எல்லாத்தையும் ஓன் பண்ணியிருக்காங்க. இது வெளிநாட்டு கம்பெனிலாம் கிடையாது. இந்த கிளாத்ஸ் எல்லாமே இந்தியாவோடது தான். அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணிட்டும் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ரிபோக்கோட அக்ரிமெண்ட் பண்ணி அவங்களுடைய தயாரிப்புகளையும் தயாரித்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் முக்கிய பங்கு வகிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆதித்ய பிர்லா குரூப் ஆனது கிளாத்திங், மேனுஃபேக்சரிங், டெலிகாம்னு சொல்லிட்டு எல்லா வகையான இண்டஸ்ட்ரியிலையும் அவங்களுடைய தலையை வச்சிருக்காங்க. அதனாலேயே இந்தியாவின் பணக்காரர்கள் பட்டியலில் குமார் பிர்லா 6வது இடத்தை பிடிச்சிருக்காரு. இவருடைய சொத்து மதிப்பு 23.7 பில்லியன் டாலர். அதாவது இந்திய மதிப்புப்படி 1,97,000 கோடி ரூபாய். இந்த லிஸ்ட்லயே ரொம்ப இளமையானவர்னா குமார் பிர்லா தான். குமார் பிர்லாக்கு வயது 57 வயசு. 57 வயதுடையவர் தான் இந்த லிஸ்ட்லயே ரொம்ப இளமையானவர். நம்பர் 5 திலீப் சங்கவி. 68 வயதான குஜராத்தை சேர்ந்த தொழிலதிபர் தான் இவரே. இவருக்கு கீழே சன் பார்மசூட்டிகல்ஸ் அப்படிங்கிற கம்பெனி இயங்குது. இந்த சன் பார்மசூட்டிகல்ஸ் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மெடிக்கல் ஷாப் போயிட்டு 2 ரூபாய்க்கு மாத்திரை வாங்குவீங்களா, 2 லட்சம் ரூபாய்க்கு மாத்திரை வாங்குவீங்கல்ல, அந்த 2 ரூபா மாத்திரை மருந்துல இருந்து 2 லட்சம் ரூபாய் மாத்திரை மருந்து வரைக்கும் இவங்க தான் இந்தியா முழுக்க விற்பனை செய்யறாங்க. டாக்டர் அவங்களுடைய மருந்து சீட்டில் ஒரு லிஸ்ட் எழுதி கொடுப்பாங்களே, அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா இந்த சன் பார்மசூட்டிக்கல் தயாரிக்கக்கூடிய ஒரு மருந்தாவது இருந்துரும். அந்த அளவுக்கு இந்தியா பரவலா முழுக்க முழுக்க மாத்திரை மருந்துகளை விற்பனை செய்யக்கூடிய நிறுவனம் தான் இந்த சன் பார்மசூட்டிகல்ஸ்னே சொல்லலாம். நம்மளுக்கு டாக்டர் அவங்களுடைய மருந்து சீட்டில் என்ன எழுதுறாங்கன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த சன் பார்மசூட்டிகல்ஸ் என்னென்ன மாத்திரை மருந்து வச்சிருக்காங்கன்னு என்னால் சொல்ல முடியலங்க. நீங்கள் வேணா போய் படித்து தெரிஞ்சுக்கோங்க. இருந்தாலுமே சில ஃபேமஸான ப்ராடக்ட்ஸையும் இவங்க விற்பனை செய்கிறாங்க. உதாரணத்துக்கு பிக்ஸையும் இவங்க தான் விற்பனை செய்கிறாங்க. ரீவைட்டல் எக்ஸ்னு ஒன்று விற்பாங்கல்ல, அதையும் இவங்க தான் விற்பனை செய்கிறாங்க. வாலினி இருக்கும்ல, அந்த வாலினியையும் இவங்க தான் விற்பனை செய்கிறாங்க. இதுக்கும் மேலே உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நமக்கு திடீர்னு தலைவலி காய்ச்சல் வந்துட்டா நம்ம பாட்டி, நம்ம அம்மா அப்பா எல்லாருமே கடைக்கு போய் 2 ரூபா சாரிடான் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சாரிடான் மாத்திரையை கூட இந்த சன் பார்மசூட்டிகல்ஸ் தான் விற்பனை செய்கிறாங்க. அந்த அளவுக்கு மாத்திரை மருந்துகள் துறையில் வந்துட்டு இவங்க கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க. அதனாலே இவங்களுடைய சொத்து மதிப்பானது எக்கச்சக்கமாக இருக்கு. இந்திய ரூபாய் மதிப்படி 2,10,000 கோடி ரூபாய் சொத்தை திலீப் சங்கவி வச்சிருக்காரு. நம்பர் 4 ஷிவ் நாடார். 78 வயதான இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இந்த லிஸ்ட்லேயே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரே ஆள்னா அது ஷிவ் நாடார் மட்டும்தான். ஷிவ் நாடாருடைய சொத்து மதிப்பு 34.1 பில்லியன் டாலர். அதாவது இந்திய ரூபாய் மதிப்படி 2,80,000 கோடிக்கு சொந்தக்காரர் தான் ஷிவ் நாடார். இதனாலேயே இந்த பட்டியலில் 4வது இடத்துல ஷிவ் நாடார் இருக்காரு. அப்படி என்ன பிஸ்னஸ் தாண்டா இவர் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர் HCL டெக்னாலஜி அப்படிங்கிற
சாஃப்ட்வேர் கம்பெனியை நடத்திட்டு இருக்காரு. கம்பெனினா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு கம்பெனி கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இவர் தன்னுடைய கம்பெனியை நடத்திட்டு இருக்காரு. சாஃப்ட்வேர்னா என்னன்னே தெரியாத 1980 காலகட்டங்கள்லேயே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சு அந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாக வரணும்னு சொல்லிட்டு உழைச்சி முன்னேறிய ஒரு நபர் தான் ஷிவ் நாடார். இந்த உழைப்புக்கு பலனாக 2024ஆம் ஆண்டு இந்த HCL கம்பெனியானது வருடத்திற்கு $13,000 கோடி வருமானமாக ஈட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவருடைய நிறுவனத்தில் உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 2,25,000 பணியாளர்கள் பணியாற்றிட்டு இருக்காங்க. பல இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாகவும் ஷிவ் நாடார் இருக்காரு. இதனாலேயே இந்த இந்திய பணக்காரர்களின் டாப் 10 பட்டியல்ல ஷிவ் நாடார் 4வது இடத்தை பிடிச்சிருக்காரு. நம்பர் 3 சாவித்ரி ஜிந்தால். அசாம் மாநிலத்தை சேர்ந்த 73 வயதான இவங்க தான் இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரே பெண்ணுன்னு சொல்லலாம். இவங்க ஓபி ஜிந்தாலுடைய மனைவி. அதன் மூலமா இப்ப இவங்க JSW குரூப் உடைய சேர்பர்சனா மாறி இருக்காங்க. இதனாலேயே இவங்களுடைய நெட்வொர்த் ஆனது எங்கேயோ போயிருச்சு. இவங்களுடைய சொத்து மதிப்பு $43.8 பில்லியன், அதாவது இந்திய ரூபாய் மதிப்புப்படி 3,60,000 கோடி ரூபாய். இந்த JSW குரூப் ஆனது இந்தியாவின் மிகப்பெரிய ஸ்டீல் மேனுஃபேக்சரர்ஸா இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய கார் உற்பத்தி செய்யக்கூடிய பாகங்கள் அனைத்தையுமே இந்த JSW குரூப் தான் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம JSW சிமெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, JSW மோட்டார்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே இவங்க தான் ஓன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம IPL டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் இருக்குல்ல, அந்த டீமுக்கு ஓனரும் இந்த JSW குரூப் தான். அது மட்டும் இல்லாம பஜாஜ் பினான்ஸ் குரூப் இருக்குல்ல, அந்த பஜாஜ் பினான்ஸ் குரூப்புக்கும் இவங்க தான் சொந்தக்காரங்க. இந்த அளவுக்கு பினான்ஸ் ரீதியாகவும் சரி, ஸ்டீல் அண்ட் காப்பர் மேனுஃபேக்சர்லயும் சரி, சிமெண்ட் மேனுஃபேக்சர்லயும் சரி, மோட்டார் மேனுஃபேக்சர்லயும் சரி, இவங்க நம்பர் 1 இடத்துல இருக்கிறதாலேயே இவங்க இந்தியாவின் டாப் 10 பணக்காரர்கள் பட்டியல்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. நம்பர் 2 கௌதம் அதானி. இந்த ஒரு லிஸ்ட்ல 2வது இடத்துல யாரு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது கௌதம் அதானி தான். கௌதம் அதானியோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட $83 பில்லியன், அதாவது இந்திய ரூபாய் மதிப்படி 6,94,000 கோடி ரூபாயை தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருக்காரு கௌதம் அதானி. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பணக்காரரு. அப்படி என்னதாண்டா பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு உதாரணம் சிம்பிளா சொல்லணும்னா 13 துறைமுகங்களை இவர் வச்சிருக்காரு. அதோட 8 விமான நிலையங்களை வச்சிருக்காரு. இந்தியாவுக்குள்ள வணிகம் சார்ந்து எந்த ஒரு பொருள் வரணும்னாலுமே அதுக்கு அதானியோட பர்மிஷன் வேணும். இப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்தியாவின் டாப் 2 பணக்காரர்கள்ல அவர் இருந்துதானே ஆகணும். அதனாலேயே அவர் இந்த லிஸ்ட்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்ச்சூன் ஆயில், அம்புஜா சிமெண்ட்ஸ், கோஹினூர் பாஸ்மதி ரைஸ், இந்த 3ஐயும் இவர் தான் ஓன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம NDTV நியூஸ் பார்ப்பீங்களா, அந்த NDTV நியூஸுமே இவருடையது தான். இதெல்லாம் சின்னது தாங்க. இதையும் தாண்டி பவர் பிளான்ட்ஸை வச்சிருக்காரு. அதாவது மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய பவர் பிளான்ட்ஸை இந்த அதானி குரூப்ஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியும் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம IPL குஜராத் டைட்டன்ஸ் டீம் இருக்குல்ல, அந்த குஜராத் டைட்டன்ஸ் டீமுக்கு ஓனருமே அதானி குரூப்ஸ் தான். ஸோ இந்த அளவுக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை இந்தியாவுக்குள்ள கட்டி வச்சிருக்காங்க அதானி குரூப்ஸ். அதனால தான் இந்தியாவின் டாப் 10 பணக்காரர்கள் பட்டியலில் 2வது இடத்துல இந்த கௌதம் அதானி இருக்காரு. இருந்தாலும் இவருக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்பர் 1 முகேஷ் அம்பானி. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்தியாவின் டாப் நம்பர் 1 பணக்காரன்னா அது முகேஷ் அம்பானி தான். உலக பணக்காரர்கள் பட்டியலில் 11வது இடத்துல முகேஷ் அம்பானி தாங்க இருக்காரு. அப்படி முகேஷ் அம்பானி என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். முக்கியமா அவர் வச்சிருக்கக்கூடியது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி தான். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி மூலமா அவர் டெலிகாம் இண்டஸ்ட்ரியவே ஆட்டி படைச்சிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இப்போ நம்மளுடைய ரீசார்ஜ் பில் எல்லாம் அதிகம் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு மிக முக்கிய காரணமே அம்பானி தாங்க. உண்மைதான், இது வந்து கான்ஸ்பிரசி தியரிலாம் கிடையாது. இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஆனது வெறும் ஜியோ சிம்மை மட்டும்தான் விற்கிறாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சிம்மையும் தாண்டி டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய லேப்டாப்பு, டிவி அண்ட் வைஃபை ஹாட்ஸ்பாட் கூட இந்த ஜியோக்காரங்க விற்கிறாங்க. இப்போ ஜியோவில் டிவி கூட தயாரிக்க போறாங்க.
போறாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் ஆப்ஸை உருவாக்கி இருக்காங்க. அண்ட் ஜியோ மார்ட்னு சொல்லிட்டு ஆன்லைன் மளிகை கடைகளை உருவாக்கக்கூடிய பணியிலையுமே இந்த ரிலையன்ஸ் நிறுவனம் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலையன்ஸ் நிறுவனமானது ஜியோ சினிமாஸ், ஜியோ டிவி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அந்த சமூக வலைத்தளங்களையும் உருவாக்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் டீம் வச்சிருக்காங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். மும்பை இந்தியன்ஸ் டீமையும் இவங்க தான் வச்சிருக்காங்க. அதோட இவங்களுடைய ஃபர்ஸ்ட் மெயின் முக்கியமான பிசினஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஆயில் பிசினஸ் தான். ஆயில் பிசினஸ்ல இந்தியாவின் நம்பர் 1 மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க டாப் 10 ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க தான் இந்த அம்பானி குரூப்ஸ்னே சொல்லலாம். அதோட முடியலங்க, இப்போ கொக்கோ கோலாவுக்கு ஆப்போசிட்டா கேம்போ கோலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிவி பார்ப்பீங்களே, ஹிஸ்ட்ரி டிவி 18 பார்ப்பீங்களே, அதுவும் இவங்களோட தான். CNN 18 பார்ப்பீங்க, அதுவும் இவங்களோட தான். கலர்ஸ் டிவி பார்ப்பீங்க, அதுவும் இவங்களோட தான். 18 எந்த ஒரு சேனல் முடிஞ்சாலுமே அது வந்துட்டு முகேஷ் அம்பானியோட தான். ஸோ டிவி இண்டஸ்ட்ரியும் இவங்க தங்களுடைய கையில் வச்சிருக்காங்க. ஒட்டு மொத்தத்தில் சொல்ல போனால் இந்தியாவையே இவர்கிட்ட வித்தரலாம், அந்த மாதிரி தான் இவங்க எல்லாத்தையுமே கையில் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி கவர்மெண்ட்டும் இவங்க கிட்ட தான் இந்தியாவே வித்திருக்காங்க. அது நமக்கும் தெரியும், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஸோ முகேஷ் அம்பானி தான் இந்த லிஸ்ட்லேயே நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்காரு. இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர், நம்பர் 1 பணக்காரர் அப்படிங்கிற பெயரை முகேஷ் அம்பானி தான் வச்சிருக்காரு. சரி, இவருடைய சொத்து மதிப்பு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இவருடைய சொத்து மதிப்பு $124.2 பில்லியன். அதாவது இந்திய ரூபாய் மதிப்புப்படி 10,37,000 கோடி ரூபாய். இந்த அளவு காசு நம்ம சம்பாதிக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக 100 வருஷம் போதாதுங்க, ஒரு 400-500 வருஷம் வேணும். ஏமாற்றி வேணால் சம்பாதிக்க முடியும். நீங்கள் உங்களால் இந்த அளவு காசு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே மக்களே, அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த லிஸ்ட்டில் உங்களை இன்ஸ்பயர் பண்ண பர்சன் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த லிஸ்ட்டில் இல்லாத ஒரு பணக்காரர் இருப்பார்ல, அவரை பற்றி, அவர் உங்களை எப்படி இன்ஸ்பயர் பண்ணாரு அப்படிங்கிறத பற்றியும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய அடுத்த வீடியோல நாம இந்த லிஸ்ட்ல இல்லாத ஒருத்தர் ஆனா மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரு மிகப்பெரிய உண்மையான பில்லியனர் பற்றி தான் பார்க்க போறோம். அதனால அறமையாதன இல்லை இறைந்திருந்துங்க. அந்த பர்சன் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். டாடா, பை பை.